ஹலோ எவ்ரிவன். மணிப்பூரில் 1 வீக்காக எல்லா காலேஜ் ஸ்கூல்ஸ் அண்ட் ஈவன் ஆஃபீஸ் கூட க்ளோஸ்டாக இருக்குது. மக்கள் ரோட்டில் நடமாடவே பயப்படுறாங்க. அதனாலே அங்கே கர்ஃப்யூவே போட்டிருக்காங்க. இது எதனால பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற சண்டைனால தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கே இப்போ அவங்க கவர்னன்ஸ் மேலே ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. இது எதனாலன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த அளவுக்கு மணிப்பூர்ல கலவரம் போயிட்டு இருக்குன்னா, ஓன் சீஃப் மினிஸ்டரான பைரன் சிங்கே வெளியில வர முடியாத அளவுக்குங்க. அவர் வீட்டுக்கு முன்னாடியே நிறைய ப்ரொடெஸ்டர்ஸ் உருவ பொம்மை அண்ட் வெஹிக்கிளை எரிச்சிட்டு இருக்காங்க. இது எதனால பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அண்டர் இந்தியாவில் இருக்கும் போது மணிப்பூர்ல வெறும் 2 கம்யூனிட்டி தான் இருக்கு. ஒன்று மைத்தீஸ், இன்னொன்று நாகாஸ். இந்த மைத்தீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலி ரீஜன்ல வருவாங்க. இந்த நாகாஸ்லாம் இந்த மவுண்டன் ரீஜன்ல தாங்க வாழ்ந்துருந்தாங்க. பிரிட்டிஷ்க்கு எங்க மியான்மார் மணிப்பூருக்குள்ள வந்துடும் சொல்லிட்டு மியான்மார்ல இருக்க ட்ரைபல்ஸ்லேயே எடுத்துட்டு மணிப்பூர்ல அடிவாளத்துல வாழ வைக்கிறாங்க. இந்த பவுண்டரி ரீஜன்ல மியான்மார்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னு. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி பேரு தான் குக்கிங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் குக்கி கம்யூனிட்டி ஸ்டில் இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பும் கொடுக்கப்படுது. பட் நம்ம ஓல்ட் மணிப்பூரை எடுத்துட்டா ஓவர் 90% மவுண்டெயின்ஸ் தாங்க. இந்த 90% மவுண்டெயின்ஸ்ல நாகாஸ் அண்ட் குக்கி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நாகா அண்ட் குக்கி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மணிப்பூர்ல ஒன்லி 50% தான் இருக்காங்க. மீதி 50% இந்த மேத்திஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மேத்திஸ் ரிமைனிங் ஆன 10% ஆன வேலி லேண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனாலே இந்த மேத்தி கம்யூனிட்டி பீப்புளுக்கு இடம் பற்றாக்குறையாது. இதனாலே அவங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்கறாங்க, லைக் எங்களுக்கும் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி அடையாளம் குத்துருங்கன்னு சொல்லிட்டு. பட் இதை கம்ப்ளீட்டா நாகாஸ் அண்ட் குக்கி அப்போஸ் பண்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மணிப்பூர் கவர்மெண்ட்ல டாப் பொசிஷன்லாம் ஒன்லி மேத்தி பீப்புள் தான் இருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல கூட டாப் பொசிஷன்லாம் ஃபுல்லா மேத்தி பீப்புள் தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ட்ரைபல் கம்யூனிட்டின்ற அடையாளமா கொடுத்தா அவங்களுக்கு நிறைய லிபரன்ஸ் இருக்கனால இதை கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்றாங்க. பட் என்னதான் அவங்க அப்போஸ் பண்ணாலும் மார்ச் 27, 2023 கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்குறாங்க. இதை அப்ரூவ் பண்ண காரணத்தினாலே குக்கி கம்யூனிட்டி அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஏன் அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஆர்மியும் ஃபார்ம் பண்றாங்க, குக்கி நேஷனல் ஆர்மி சொல்லிட்டு. இவங்க அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எய்தர் இந்த மேத்திக்கு இந்த ட்ரைபல் இது எடுத்துடணும், அப்படி இல்லைன்னா எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு உருவாக்கணும் சொல்லிட்டு. இது கலவரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ல மட்டும் 2 கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மட்டும் 250 பேர் கிட்ட இருந்து போயிருக்காங்க, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு. இந்த கலவரம் எப்ப தீவிர அடையுது பாத்தீங்கன்னா, இந்த சிஆர்பிஎஃப் இந்த 2 கம்யூனிட்டி பார்டர்லயே நிக்க வைக்கிறாங்க. அப்படி பாதுகாப்புக்காக நிக்க வச்ச இந்த சிஆர்பிஎஃப் மேலே இந்த குக்கி கம்யூனிட்டி பீப்புள் கன்ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த கன்ஃபயர் நவம்பர் 11 60 மினிட்ஸ் கிட்ட போயிருக்குங்க. இதுல மட்டும் குக்கி கம்யூனிட்டி சேர்ந்த பீப்புள் 10 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. 6 பேர் கிட்ட மிஸ் ஆகியிருக்காங்க. இந்த குக்கி கம்யூனிட்டி இதுல என்ன சொல்றாங்கன்னா, இறந்தவங்க மிலிட்ரி பீப்புள் ஒன்றும் இல்லை, அவங்க சாதாரண மனுஷங்க தான் இன்னும் சொல்லியிருக்காங்க. இந்த 6 பேர் இறந்து போனவங்க பொணமா நவம்பர் 16 தான் கிடைக்கிறாங்க. இதனாலே குக்கி கம்யூனிட்டிக்கு ரொம்ப ஆதங்கம் அதிகமாயிடுச்சு. அந்த 6 பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டை கூட இன்னும் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஆல்மோஸ்ட் அவங்க இறந்து 7 டேஸ் மேல ஆகுது. இன்னும் கூட அவங்க புதைக்காமையும் வச்சிருக்காங்க. குக்கி கம்யூனிட்டி சேர்ந்த பீப்புள் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாதான் நாங்க புதைப்போன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலே இப்போ அங்க ரூலிங் பார்ட்டியான பிஜேபிக்கு ரொம்ப அப்போசிஷன் வந்துட்டு இருக்கு. ஏன்னா மொத்தமாவே மணிப்பால 60 எம்எல்ஏ சீட்ஸ் தான் இருக்கு. அந்த 60 எம்எல்ஏ சீட்ஸ்ல ஒன்லி 32 சீட்ஸ் தான் பிஜேபி வச்சிருக்காங்க. இந்த 2 சீட் லீடிங்ல தான் பிஜேபி இப்போ அங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குக்கி பீப்புள் சேர்ந்தவங்க பிஜேபியில 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க 2 எம்எல்ஏ இப்போ விட்ராவும் பண்ணிட்டாங்க. இதனாலே இப்போ யார் அங்க கவர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ கிட்ட போகுதுங்க. எதனால இந்த 6 பேரும் இறந்தாங்க? ஏன்னா அந்த 6 பேர் இறந்தவங்க 2 சின்ன குழந்தைங்க, 2 வயசானவங்க, 2 விமன் இறந்து போயிருக்காங்க. இதனாலேயே அங்க பாஸ்ட் 1 வீக்காவே ஒரே கலவரமா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓன் சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடியே எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஏன் அங்க கர்ஃப்யூவே போட்டிருக்காங்க. பட் என்னதான் கர்ஃப்யூ போட்டாலும் இந்த குக்கி கம்யூனிட்டி சேர்ந்த பீப்புள் அவங்க ஆதங்கத்தை தெரிவிக்கிறதுக்கு இந்த வெஹிக்கிளெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 6 பேர் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா என்ஐஏக்கு நவம்பர் 20 டெட்லைன் கொடுத்துருக்காங்க. லைக் அவங்க டாக்குமெண்டோட சப்மிட் பண்ணணும் ஆதாரபூர்வமா. லைக் எப்படி இந்த 6 பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கலவரம் ஏன் நடக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.